மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் அங்கிள் ஐ டென்ட் சி யூ வணக்கம். ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ராஜசேகர் மாஸ்டராக தான் எனக்கு தெரியும். ஸோ நம்ம நிறைய பேர் இப்போ வந்து அம்மா ராஜசேகர் தெலுங்கு டைரக்டர், தெலுங்குல மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஒரு டைரக்டராக ஆக்டராக பார்க்குறோம். பட் எனக்கு வந்து தெரிஞ்ச ராஜசேகர் மாஸ்டரை பற்றி நான் சொல்கிறேன். மிகப்பெரிய படங்கள், மிகப்பெரிய சூர்யாலாம் வந்து இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு தெரியும். ஆனால் மாஸ்டர் வந்து அன்னைக்கு ஒர்க் பண்ணதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ சந்திப்போமான்ற படம் வந்து சூர்யா பண்ணது உங்கள் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் மை சிஸ்டர் பிரீதா ஆக்டட் இன் தட் ஃபிலிம். ஃபஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் வந்து பிரீதா பண்ணது வந்து சந்திப்போமா. ஸோ மாஸ்டர் வந்து நாங்கள் ஒரு நிறைய ட்ராவல் பண்ணோம். அந்த படம் சாங்ஸ் எல்லாம் மாஸ்டர் பண்ணாங்க. ஸோ நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணோம். ஐ யூஸ் டு டூ ஸ்டைலிங் அண்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ட்ரெஸ் எல்லாமே. அந்த காலத்தில் வந்து நிறைய சின்ன படங்கள், சின்ன ஹீரோ படங்கள் அந்த காலத்தில் சூர்யா இஸ் ஆல்சோ அப்கமிங். விஜய், சூர்யா எல்லாமே அப்கமிங் தான். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குரூ, இத்தனை பேர் தான் போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து மாஸ்டர் வந்து அந்த பாடல்கள் பண்ணாங்க. அப்போது எவ்வளோ அவங்க சிரமப்பட்டாங்க, சூர்யா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. அதே சமயத்தில் தட் இஸ் த ஜேர்னி. ராகினுக்கும் அதான் சொல்கிறேன், தட் இஸ் த ஜேர்னி. ஸோ நம்ம வந்து எடுத்த உடனே ஜெயிக்க முடியாது, அது சினிமாவில் நடக்காது. டேக்ஸ் அ லாங் டைம், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அ லாங் டைம். அட்லீஸ்ட் முன்னாடி வந்து ஜெயிக்கிறதுன்றது மட்டும்தான் தெரியும், பின்னாடி எவ்வளோ வேலை பார்க்குறோன்றது நிறைய பேருக்கு போய் சேராது. ஸோ அந்த விதத்தில் மாஸ்டர் வந்து எனக்கும் மாஸ்டருக்கும் மிகப்பெரிய சண்டைலாம் நடந்திருக்கு ஸ்பாட்டில். He has seen I have been a very protective sister towards Preeta and everything. But அதை தாண்டி we know, because அவரும் ஒரு ஃபேமிலி மேன். அவரோட ஃபேமிலி அவரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் இருந்தேன். ஸோ we connected and I'm so proud to say that I'm seeing him here. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய more or less சேம் ஏஜ் குரூப் தான் நினைக்கிறேன். பட் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டராக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக பார்க்கும்போது, சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட். என்ன நம்ம ரொம்ப நாளாக சந்திக்கல. ஸோ படத்தை பற்றி சொல்லணுன்னா, வெட்டு பேரே வந்து வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இன்டர்வல் பிளாக், இந்த படம் வந்து தெலுங்குல தலை, ரைட்? தலா, ஓகே. தலாவான்னு தெரில, நான் தலைன்னு சொன்ன பிரச்சனை தலா. ஸோ அந்த டைட்டிலில் வந்து ரிலீஸ் ஆன படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தெலுங்குல. ஸோ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ராதா சொன்ன மாதிரி அதர் லாங்குவேஜஸ்க்கு தான் நம்ம அதிகமாக சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம லாங்குவேஜை விட அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த படம் வந்து ஒரு தமிழ் பர்சன், நம்ம மாஸ்டர் தான் எடுத்திருக்காரு. ஒரு தெலுங்கு டைரக்டராகவோ இல்லை ப்ரொடியூசராகவோ இல்லை டெக்னீஷியனாகவோ நான் பார்க்கல. ஸோ உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அது அப்படின்றதுக்காக தான் நான் அதை பற்றி, பாஸ்ட்டை பற்றி இங்கே பேசினேன். ஸோ கண்டிப்பாக வந்து அதில் வந்து உணர்வுகள் ஜாஸ்தி இருக்குது அந்த படத்தில். நான் பார்த்தேன் அந்த இன்டர்வல் பிளாக் வந்து இட்ஸ் அமேசிங், சம்திங் தட் வி ஹாவ் டு வாட்ச். அதில் வந்து பர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. சொல்லவே வேணாம். விஜிகாலாம் வந்து அவங்க வாய்ஸ் எப்படி மாடுலேட் பண்ணுறாங்கன்றதை நான் இப்போ தான் பார்த்தேன். இங்கே பேசுகிறதுக்கும் படத்தில் பேசுகிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இட் இஸ் அ ஆக்ஷன் பேக்ட் என்டர்டெய்னர். அண்ட் ராகின் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹீரோ. ஸோ இட்ஸ் லைக் மிந்திலாம் வந்து ரவி சார் சொன்ன மாதிரி அடுத்த வாரிசு தான், வாரிசு நடிகராக தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்னமோ நெப்போட்டிசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க இங்கிலீஷில். பட் அது எப்படி வேணால் சொல்லுங்கள், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் பிளட், அவர் டிஎன்ஏ. அண்ட் அப்படி தான் மைண்டு ஒர்க் ஆகும்னும் போது நீங்கள் நல்லா படிங்க, தப்பே கிடையாது. நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்றது வந்து முக்கியமே கிடையாது, நாலேஜ் தான் எல்லாமே. ஸோ நீங்கள் சினிமாவில் படிக்கலாம், எந்த இண்டஸ்ட்ரியில் வேணால் படிக்கலாம். ஆனால் சினிமாவை பிளான் பியாக வச்சிடாதீங்க.
கீப் இட் அஸ் யுவர் ஒன்லி ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். அதுலேயே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கேதர் நாலேஜ் ஆல் யுவர் வே, பட் டூ ஆர் டை. அதில் மட்டும் தெளிவாக இருங்க. பிகாஸ் சினிமா இஸ் நெவர் அன் ஆப்ஷன். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஆல் த டீம் அண்ட் எவ்ரிபடி ஆல் த பெஸ்ட். அண்ட் மீடியா நண்பர்கள் நினச்சா வந்து ஒரு படத்தை கொண்டு போய் கண்டிப்பாக மக்கள்கிட்ட சேர்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு ரிவ்யூஸ் சரி, எல்லாமே சரி, எல்லா படங்களுக்கும் நீங்கள் தப்பாக கூட எழுதுங்க, உண்மை எழுதுங்க, தப்பு கிடையாது. ஆனால் கொண்டு போய் சேருங்கன்றதான் சொல்கிறோம். பெரிய படங்களுக்கு வந்து போகிற விமர்சனங்கள் வந்து ஜாஸ்தி இருக்குது, கிரிட்டிசிசம் கூட ஜாஸ்தி இருக்குது. ஏன் வந்து எல்லா படங்களுக்கும் நீங்கள் எழுத மாட்டேங்கிறீங்கன்றது வந்து மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, எல்லா படங்களும் ரிவ்யூஸில் வருதான்றது இல்லை. அது ஏன்? இங்கே வரும்போது எல்லாரும் எத்தனை பேர் வர்றீங்களோ அத்தனை பேர் தான் வர்றீங்க, ஓகே. பட் அதே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. திட்டுங்க, எங்களை திருத்துங்க, ஆனால் நீங்கள் எழுதுங்க, குரல் கொடுங்கன்றது தான் என்னோட கோரிக்கை. ஒரு ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் ஆக்டராக நான் கேட்குறேன். பிகாஸ் எல்லா படங்களுக்கும் ரீச் வேணும், மக்கள்கிட்ட போய் சேரணும். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, கொண்டு போய் சேருங்க. ஸோ ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இங்கே மேடையில் உட்காந்துட்ருக்கிறவங்க, பெரியவங்களுக்கும், கோ ஆர்டிஸ்ட் செல்வமணி சார், கஸ்தூரி ராஜா சார், மேம் விஜய் மேம், வனிதா, ராகின், என்னுடைய டைரக்டர் அம்மா ராஜசேகர் சார், அவங்க ஒய்ஃப், முத்தக்காலை, கிங்காங், விஜய், கராத்தே, எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். என்னோட ப்ரொடியூசர் சேலம் ஐயனார் அவர்கள், என்னுடைய சுந்தரா டிராவல்ஸ் ப்ரொடியூசருக்கு அப்புறம் என்னுடைய செகண்ட் ப்ரொடியூசர் நினைக்கிறவங்க. என்னோட திரும்ப வந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இருக்குது தமிழ். ஸோ நன்றி. அண்ட் மை மேனேஜர் அண்ட் ப்ரொடியூசர் பிரேம்நாத் சார் அவர்களுக்கும் நன்றி. ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய மெயின் ஹீரோஸ் ப்ரெஸ் மீடியா, நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஸோ எப்போவுமே உங்களுக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய மீடியா லான்ச் தான் எல்லாமே. எங்களை வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறீங்கன்றது போய் சேருது. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுனா, இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. பட் வந்து இதில் சென்டிமெண்ட், இது படம் ஆக்ஷனாக உங்களுக்கு தெரிஞ்சாலுமே இது நிறைய ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரியாக தான் இதில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ராகினோட சார் வந்து சீக்ரெட் சொல்லிட்டு என்னோட கேரக்டர் சொல்ல விட மாட்டேங்கிறேன். இல்லை சொல்லிடலாம் நினைக்கிறேன். ராகினோட மதராக பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு வந்துட்டு நல்ல மதர் ரோல் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை இருந்துச்சு. ராகின், ஐ எம் வெரி ப்ரவுட் டு ஒர்க் வித் யூ ஆஸ் எ மதர். ராகின் எவ்வளோ படம் பண்ணாலும் ராகினோட ஃபர்ஸ்ட் மதர் நான் தான்ற பெருமை எனக்கு தான் சேரும். ஸோ ராகின் வந்துட்டு எப்படின்னா, எனக்கு இந்த சன் ஆஃப் மகாலட்சுமி படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர், நதியா மேம் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வந்தால் நல்லாயிருக்குமே ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருப்பேன். ஸோ ராஜசேகர் சார், அந்த வாய்ப்பை நீங்கள் தான் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்குறீங்க என்னோடய லைஃப்பில். ஸோ இதை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறதுல நிறைய வந்து லவ் ஸ்டோரிஸ் தான் அதிகமாக வருது. ஸோ லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே இதில் வந்து ஹோம்லி அண்ட் மதர் அண்ட் சன் அந்த அஃபெக்ஷன் அட்டாச்மெண்ட் இதில் இருக்குது. அண்ட் ராகின் வந்து குட்டி ஜெயம் ரவியா வந்து இன்ட்ரோ ஆயிருக்காரு. ஸோ க்யூட்டாக அவரோட ஆக்ஷன் அண்ட் ஸ்டில் ஹிஸ் ஸ்டடிங். இந்த ஏஜ்லேயே வந்து இவருக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு என்ட்ரி ஆகிறது வந்து நம்ம பெருமையாக நினைக்க வேண்டிய விஷயம். அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சென்னையில் தமிழ் மூவி டேரக்டர்ஸ் என்னென்னா, இங்கே இருக்கிற தமிழ் ஆர்டிஸ்ட்டை விட்டுட்டு நிறைய மலையாளத்துலேருந்து தான் கொண்டு வந்து இங்கே வந்துட்டு அவங்களுக்கே நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்குறாங்க. செல்வமணி சார், கஸ்தூரி ராஜா சார். ஸோ நீங்கள்லாம் வந்துட்டு தமிழ் பொண்ணுங்களை வந்துட்டு அவ்வளோ பெருமைப்படுத்தி காமிப்பீங்க அண்ட் தமிழுக்கு ஒரு லைஃப் கொடுப்பீங்க. ஸோ இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு என்னோட வேண்டுகோள் என்னென்னா, இங்கே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க தமிழில், அவங்ககிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கே வாய்ப்புகள் கொடுத்தா நல்லா இருக்கும். இதை விட்டுட்டு நீங்கள் நிறைய வந்துட்டு கேரளா சைடில் கொடுத்தவங்களுக்கே திருப்பி ரிப்பீட் ஆகிறது தான் எனக்கு கொஞ்சம் இங்கே மனசு வருத்தமாக இருக்குது. இதனால நம்ம என்ன சொல்கிறது, நம்ம தமிழ் கேரக்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகுது.
ஸோ நிறைய டேரக்டர்ஸ் இங்கே நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட வேண்டுகோள். ஸோ ப்ளீஸ் இந்த மூவி பாருங்கள், எங்கள் எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்கள். ஸோ இது நல்ல ஒரு ஆக்ஷன் அண்ட் ஹோம்லி கைண்ட் ஆஃப் மூவி. தேங்க்யூ வெரி மச். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி டு சி கஸ்தூரி ராஜா சார் அண்ட் செல்வமணி சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை இங்கே பார்க்குறேன். அண்ட் எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா நிறைய இருக்குது. பட் நிறைய பேர் மேடையில் இருக்கிறதுனால எனக்கு ஈவினிங் ஃப்ளைட் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக பேசிட்டு கிளம்பிடுறேன். ராகின் ராஜ் பற்றி நான் சொல்லணுன்னா, நான் இந்த ஜாக்கி இவங்கெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன். நான் அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சுருக்கேன், RRR அப்படின்னு. ராகின் ராஜ் டானின்னு அடிக்கடி நாங்கள் ஷூட் டைமில் நான் சொல்லுவேன். நான் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. யாருமே படம்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த ஷேப் அப் பண்ண எங்கள் இயக்குனர் ராஜசேகர் சார், மாஸ்டர், யூ ரியலி ஷேப்ட் ஹிம் ஸோ வெல். அண்ட் அது மட்டும் இல்லை, ராதா மேம்க்கு நான் ஒன்று சொல்லணும். ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க இந்த பிள்ளைய. இப்போ நான் உள்ளே வந்த உடனே அவ்வளோ டென்ஷனாக இருந்தார் போல். ஆடியோ லான்ச்சினால டென்ஷனான்னு கேட்டால் கிடையாது, எக்ஸாம் அப்படின்னாரு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி பிகாஸ் படிப்பு தான் சார் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற அழியாத சொத்து. அண்டு அதனால் எவ்வளோ பெரிய ஹீரோ ஆனாலும் படிப்பை மட்டும் கோட்டை விட வேண்டாம். அதுதான் பிஹேவியரை டிஃபைன் பண்ணும், அதுதான் நம்மளை எடுத்துக்காட்டும். ஸோ படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யூ டூ தட், யுவர் பேஷன் ஆல்சோ சைட் பை சைடுன்னு நான் சொல்லுவேன். படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. அண்டு அது ஒன்று. அண்டு பாட்டெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு. ராதா மேம் சொன்ன மாதிரி இது கலவை, இது எங்கள் பங்கு நாங்கள் போட்டு மாஸ்டருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். எனக்கு மாஸ்டர் நான் எப்போவுமே ஒர்க் பண்ணதில்லை, நான் பார்த்ததும் இல்லை. திடீர்னு ஹைதராபாத்லேருந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணி, அம்மா நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணுவீங்களான்னு தயங்கி கேட்டார். ஒரு வார்த்தை சொன்னார், அதெல்லாம் நான் விழுந்துட்டேன். இது என்னோடய பையனோட வாழ்க்கைமா, பையனோட லைஃப்மா அப்படின்னாரு. நம்மளால் ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுவேன் நான் அந்த படத்தில் இருந்தால் அது நல்லா இருக்கும்ன்ட்டு நம்மளை நம்பி கேட்குறதுனால என்னால் நோன்னு சொல்ல முடியாமல் கண்டிப்பாக வரேன் சார்ன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். எத்தனை நாள் கேட்டாலும் நான் கொடுத்தேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் இந்த சின்ன பையன் கண்டிப்பாக ஹி வில் சஸ்டெயின் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், படத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். And a huge thanks to sir, Vengayana sir and Pranath sir. எனக்கு ரொம்ப பிளஸ்டாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்குன்னா ஒரு புது ஆக்டராக, நான் ஹீரோவாக நான் சொல்லிக்க மாட்டேன், ஒரு புது ஆக்டராக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ரிலீஸாக இந்த மாதிரி கெஸ்ட்டு எங்காக வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இந்த படம் பற்றி பேசணுன்னா, இந்த படம் ஒரு 2 years பேக் எங்கள் அப்பா அவர் 1 மணிக்கு படம் சொல்லியிருக்காங்க. இந்த படம் இப்படி இருக்கும்போது நான் படம் நல்லா கேட்டு சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இந்த படங்க கஷ்டப்பட்டு பார்த்து எவ்வளோ பேர் என் மேலே நம்பிக்கை வச்சுட்டு கோடி செலவு பண்ணுறாங்க என் மேலே. அந்த மாதிரி ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுட்டு என்னோட 110% அந்த இந்த மூவிக்காக. ஸோ அந்த கஷ்டம் எல்லாம் நல்லா ஸ்க்ரீனில் நல்லா தெரியும் நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. ஸோ 28th மார்ச் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். தெலுங்குல நல்லா ரன் ஆயிடுச்சு, ஆனால் கொஞ்சம் தியேட்டர் ப்ராப்ளம்னால சரியாக ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. ஆனால் ஒரு நல்ல படம், ஒரு ஆனஸ்ட் மூவி, ஒரு சின்ன பையன் ஒரு அம்மாக்காக என்ன லெவல் போகிறான்னு ஒரு படம். ஸோ யார் ஸ்டோரி பேஸ்ட் நல்லா ட்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோ. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் சொல்லலாம், ஆனால் நான் ரொம்ப இந்த சந்தோஷத்தில் என்னால் சரியாக யோசிக்கவும் இல்லை. எல்லோரும் என் மேலே நல்லா நம்பிக்கை வச்சுட்டு ரொம்ப நல்ல விஷயம் பேசினாங்க. எல்லாம் கேட்டு சிஸ்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மீடியாவங்க நல்லா இந்த மூவி நல்லா ப்ரொமோஷன் பண்ணுங்க.
எல்லாருக்கும் நல்ல ரீச் ஆகி பாருங்கள். நீங்கள் இல்லைன்னா அந்த படம் இல்லை. ப்ளஸ் சின்ன படம் அது. நான் ஒரு சின்ன ஆக்டர். நான் இன்னும் என் டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சின்னப்போலேருந்து எங்கள் அப்பா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்து நானும் என் அப்பா இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்து அதே இண்டஸ்ட்ரி சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. சினிமா தான். சின்னப்போலேருந்து சினிமா தான் என் ஃபேமிலிக்கு சாப்பாடு தந்துச்சு. ஸோ அதே சாப்பாடில் நானும் பெரிய ஆளாகி இந்திய சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ எனக்கு பிளான் பி படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டிபெண்ட் இல்லை. பிளான் ஏ தான் இருக்குது, ஒரே பிளான், அதுவும் சினிமா. ஸோ நான் சினிமாலே வாழ்ந்து சினிமாலே சாப்பிட்டு சினிமாலே இருக்கல நான் ஒரு பிளானில் இருக்கேன் நான். ஸோ நல்ல ஆக்டராக எஸ்டாப்ளிஷ் ஆகி நான் திருப்பி வருவேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த மாதிரி நான் டிவியில் பார்ப்பேன், ஆந்திராவில் தெலுங்குலேயே பேசிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு நாள் வருமா அப்படியே சுத்த நான் என்னோட தமிழில் பேசுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வருமானு ஏங்கியிருந்தேன். அந்த ஏகத்தை கிளியர் பண்ணேன். சார் வேங்க நம்ம வேங்கை தான் நம்ம கூப்பிடுவேன். நீங்கள் சேலம் வேங்க ஐயனார் சார், தேங்க்யூ. என்ன அவரை பற்றி நான் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் சொல்கிறேன். ஏன்னா இந்த படம் அவருக்கு ஏன் கிடச்சிருக்குன்னா அவரோட கஷ்டம். பிரேமால் சொன்னார், எனக்கு ஒரு தெரிஞ்சவர் இருக்கார், அவர் நான் நடிப்பு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா. ஒரு வாட்டி பார்த்தேன், என்னை மீட் பண்ண வரும்போது ஒரு பட்டு புடவை ஒரு இப்போ எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அப்போது ஒரு பட்டு புடவை ஒய்ஃபுக்கு வாங்கிட்டு வந்தார். அவரோட அந்த பேசுகிற விதம் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசினார். சரி இவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் எந்த கேரக்டரில் என்ன பண்ணுறது அப்படின்னா பாடி மொத்தம் பிளாக் பெயிண்ட்டு. ஸோ அது அது ஒன்றே இருக்குது. அது என்ன பண்ணுறது நான் பிரேம்கிட்ட கேட்டேன், இவர்கிட்ட பண்ணுவாரானா ஓகே அப்படின்னாரு. சத்தியமாக நான் கண் கலங்கினேன். அவருக்கு பட்ட கஷ்டம் உண்மையாகவே. இன்றைக்கி அந்த படம் இன்றைக்கி அவர் கையிலே வந்திருக்குன்னா அது உண்மையாக சொல்லுவாங்கள்ல, கஷ்டம் யார் கஷ்டப்பட்டால் அது பலன் உண்டுங்க. அந்த ஓடுறது அவர் வயசில் அந்த ஓட்ட நான் 5-7 நாள் எடுத்தேன் அந்த ஃபைட்டு. ஷாம் கேமரா பெரிய கேமராமேன். இவரெல்லாம் எல்லோரும் சொன்னாங்க எதுக்கு வேறு யாராவது பண்ணியிருக்கலாமே போட்டிருக்கலாமே. டைலாக் பேசும்போது தமிழில் பேசுவார், தமிழே பேசுனேன். அது தமிழ் ஹெல்ப் ஆயிடுச்சு இப்போ. ஸோ அந்தளவுக்கு கஷ்டப்பட்டாரு. அது பெயிண்ட் போச்சுன்னா மறுபடியும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு டீம் வச்சுருப்பேன் 10 பேர். ஏன்னா அவங்க அங்கே உட்காருவாங்க இங்கே உட்காருவாங்க, கலர் போகக்கூடாதுன்னு. பாவம் இவருக்கு நான் சாப்பிட்ற போது அவரை பார்ப்பேன், கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு ஸ்பூனில் ஏதோ சாப்பிடுவார். 10 பேர் பெயிண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. சரி நான் சொல்லுவேன், ஐயோ பார்த்து பண்ணீங்க, அவர் ஆர்டிஸ்ட் இல்லையா, அவர் பெரிய மனுஷன், கொஞ்சம் இது பண்ணி பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் செப்பரேட் சேர் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் கும்பல. ஸோ அன்றைக்கி கஷ்டப்பட்டார். அவர் கஷ்டப்பட அவசியமே இல்லை. நான் என் சன்னுக்கு அதான் சொல்லிட்டே இருப்பேன், அவர் அவர் நடிப்பு மேலே ஃபயரில் எந்த அளவுக்கு அவர் பாரு ஒரு தடவை மாதிரி விழுந்துட்டார். ஐயோ விழுந்துட்டு எல்லாம் உள்ள ரத்தம் வந்துச்சு. அவரை உட்கார வச்சா அன்றைக்கி கொஞ்சம் அவர் யூஸ் பண்ணல. ஸோ தேங்க்யூ. அதே நான் சொல்கிற விஷயம் உங்ககிட்ட நான் கற்றுக்கணும் என்னென்னா, இந்த வயசுலேயும் இந்த இதுலேயும் அதுக்காக கஷ்டப்படுறீங்க பாருங்கள், அதுதான் இந்த படம் உங்களுக்கு கிடச்சி நிச்சயமாக வெற்றி அடையும். இன்றைக்கி எல்லோரும் வாழ்த்தி எல்லாம் பேசுனாங்க. ரவிமரியா அவருக்கும் மற்றும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீடியா எல்லாமே வந்திருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா சினிமாவில் பார்த்திங்கன்னா நன்றி அது நன்றி அவர் சரவண ஐயாவே சொல்லியிருக்காரு அவர் பேட்டியில். சினிமாவில் நன்றியை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம கடமையை நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஜாம்பவனே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சினிமாவில் நன்றி மறவாமல் துரோகம் பண்ணாமல் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதில் யாருன்னா என்னுடைய இனிய நண்பர் பிரேம்நாத் அவர் தான். அந்த காலத்தில் இருந்து இன்றைக்கி பாருங்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. அவர் ஃபஸ்ட்டு யார் அவருக்கு வேலை கொடுத்தாங்களோ அதிலிருந்து அம்மா ராஜசேகர் ஐயா அவர் வரைக்கும் நன்றி மறவாமல் இன்றைக்கி எல்லாருமே வந்திருக்காங்க. பிரேமநாத் அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி எந்த உலகத்துக்கு போனாலும் யாருமே அவர் மறக்க மாட்டார். அந்த மாதிரி அதே மாதிரி எந்த வேலையை எடுத்தாலும் அவர் சொன்ன மாதிரி அந்த வேலையை முடிச்சுட்டு தான் உட்காருவார். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இவர் நம்ம ராஜசேகர் மாஸ்டர் ஒரு சாங் அப்போ போகிறார், டான்ஸ் குரூப்பில் எல்லாருமே டான்ஸஸ்லாம் கூப்பிட்டு போகிறார். போனோன்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஒரு 4 நாள் நடந்து திடீர்னு பார்த்தா இவர் வந்துட்டார். அப்புறம் இவருக்கு ஃபோன் பண்ணுறேன், என்ன தலைவா என்னாச்சு, நம்ம மாஸ்டர் போனீங்களா என்னாச்சு அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னார், இல்லை அவர் ஷூட்டிங்கில் திட்டுறாரு,
பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறாரு, எனக்கு இதுவாகல, அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொன்னார். அப்புறம் தான் உதாரணம் சொன்னேன், கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து அவருடைய உதவியாளர்கள் எல்லாருமே திட்டுவார், அந்த நேரத்தில் வேலை ஆகிறதுக்கு திட்டுறாரு, இன்றைக்கி அதனால திட்டினாங்க அப்படின்ட்டாக்க அவங்க போடலை, எல்லாருமே இன்றைக்கி வேலை செஞ்சு இன்றைக்கி எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். உடனே மறுநாளே டிக்கெட் போட்டு போய் சேர்ந்துட்டாங்க மறுபடியும் அங்கே போயிட்டு. ஆனால் அன்றைக்கி சேர்ந்தது இன்றைக்கி வரைக்கும் 28 வருஷமாக அழகாக ட்ராவலிங் பண்ணுறாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அதேமாதிரி ராகின் ராஜ் அறிமுக நாயகன், எல்லாருக்கும் தெரியும் சினிமாவில் எப்படியோ விமர்சனங்கள் வந்து அதெல்லாம் தாண்டி அவருடைய நல்லா அந்த ட்ரெயிலர்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது, அவருடைய ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. நான் நினச்சேன் ஒரு சாங்கில் வந்து, ஏன்னா அவர் வந்து நடனம் இருக்கிறார், அதனால நான் ஆசையாக இருந்தேன், சரி அவர் சூப்பரானவர் எனக்கு தெரியும், ஏன்னா அவர் சாங்கில் நான் பண்ணியிருக்கேன், கொண்டாட்டம்னு ஒரு படத்தில் அவர் இதில் நான் பண்ணியிருக்கேன். சரி எப்படி ஆடுவார்னு அப்படின்னு பார்த்தா நான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டேன், ஆக்ஷன் தான் வருது, நான் ஃபுல் படமே பார்த்துக்கிறேன் சார். அதனால் வந்து உண்மையிலே ட்ரெயிலர் வந்து வெட்டு சூப்பராக நல்லா ஓடணும். அதேமாதிரி நம்ம ஐயனார் வேங்கை ஐயனார் அவரும் தயாரிப்பாளர், அதேமாதிரி இணை தயாரிப்பு பிரேம்நாத். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர், மன்னார் ஒரு படம், அதோடைய தயாரிப்பாளர் டேரக்டர்லாம் வந்திருக்காங்க பாருங்கள், எல்லாமே வந்திருக்காங்க, யாருமே ஒரு மிஸ் பண்ணல. ஏன்னா அப்படி ஒரு நன்றி மறவாத ஒரு நண்பர். இந்த படம் நல்லா வெற்றியடைன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். வெட்டு படம், ஏன்னா நான் ஒரு ஸ்டண்ட் மீடியா ஆசைப்பட்ட உடனே நான் கற்றுக்கிட்டது சிலம்பம் தான். அந்த சிலம்பத்தில் சொல்லிக் கொடுக்குற 3 வார்த்தை, அறுப்பு வெட்டு குத்து, அவ்வளோதான். அந்த 3 வார்த்தை தான் எனக்கு பிடிச்ச வார்த்தை. அது மூலியமாக தான் நான் சினிமாவில் ஒரு 25 வருஷமாக ஒரு 250 படம் நடிச்சிட்டு இருக்கேன். இந்த வெட்டு திரைப்படத்தில் இயக்குனர் ப்ளஸ் இணை தயாரிப்பாளர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரேம்நாத் சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கி ஹீரோவை செட் பண்ணியிருக்காங்க, வளர்த்துருக்காங்க. அதனால் ஹீரோவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய நண்பர் பிஆர் கோவிந்தராஜ் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. உடவியலாளர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் மற்றும் வெற்றி திரைப்பட குழுவின் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், மேடையில் இருக்கின்ற என்னுடைய நண்பர் கஸ்தூரி ராஜா அவர்களுக்கும், என்னுடைய இனிய நண்பர் ரவிமரி அவர்களுக்கும், அம்மா ராஜசேகர் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் வேங்கை ஐயனார் அவர்களுக்கும், பிரேம்நாத்துக்கும் என்னுடைய இதயம் கணிந்த நன்றி, வாழ்த்துக்கள். உண்மையாகவே இந்த திரைப்படத்தை நான் முதல்ல வந்து பிரேம் என்னை கூப்பிட்டாரு, இந்த மாதிரி நீங்கள் வரணும்னா, பெரும்பாலும் வந்து நான் கலந்துக்கும் போது 2-3 விஷயங்களை வந்து தான் அது ஒரு, ஏன்னா நிறைய ஒரு சின்ன பழமொழி இருக்குது, நாய்க்கு வேலை இல்லை ஆனால் நிற்க நேரம் இல்லை மாதிரி. பெரிய வேலை, என்னோடய வேலை எதுவும் இல்லை, ஆனால் ஓடிக்கிட்டே இருக்க ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நிறைய கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவோம். ஆனால் பிரேம்நாத் வந்து என்னுடைய 30 வருஷத்தில் வந்து என் கூடவே என் நிழல் மாதிரி வந்துக்கிட்டே இருப்பார். நான் எங்கே போனாலும் அங்கே வந்துகிட்டே இருப்பார். ஒரு நம்ம மேலே மிகப்பெரிய அபிமானம் உள்ளவர். இருந்தாலும் வந்து சில படங்களை போயிட்டு நான் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் போயிட்டு ஏன் வந்தேன்னு நினைப்போம் இல்லையா? அதனால் வந்து அந்த ட்ரெய்லர் முதல்ல காமிடான்னு சொன்னேன். அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே உண்மையாகவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல திரைப்படத்தை நம்ம போய் துவக்கி வைக்க போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே இருந்தது. அதுபோல் அந்த ட்ரெய்லரில் ஒரு ஷாட் வந்து அந்த ஹீரோவை நடிக்கிற ராகின் ராஜ் ஷாட் பார்த்த உடனே இந்த பையன் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கக்கூடிய அம்சம் எல்லாம் அதில் இருக்குது. நான் செம்பருத்திக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 10-12 ஹீரோஸ் போட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு நாள் ஷூட் பண்ணுவேன், சரியாக வராது, மறுநாள் வேறு ஒரு ஹீரோ போட்டு ஷூட் பண்ணுவேன், பண்ணிகிட்டே இருப்பேன். ஒருத்தர் வந்து எனக்கு வந்து 1990க்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை வந்து தியாகராஜன் சார் அமைச்சிருந்தார். அவரோட பையனோட ஃபோட்டோ போட்டு ஹாப்பி நியூ இயர்னு. அதை பார்த்த உடனே எனக்கு இவன் தான் ஹீரோன்னு எனக்கு தோணுச்சு. உடனே ஏற்கனவே ஷூட் பண்ணலாம் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் பிரசாந்த ஹீரோ போட்டு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன். அது மாதிரி ராகின் உன்னை பார்க்கும்போது எனக்கு உன்னோட முகத்தை பார்க்கும், கண்ணை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக, அவ்வளோ இதுவாக இருந்தது, யூத்தாகவும் ஒரு அன்பாக. அதை பார்க்கும்போது ஒரு வந்து ஒரு ஆண்களுக்கு கூட உன்னை பிடிக்கிற மாதிரி உன் அழகு உன்னோட கண்லேயும் உன் முகத்துலையும் இருக்குது. அந்த அளவுக்கு நீ மிகப்பெரிய ஹீரோ. நான் உன்னை அதிகமாக புகழ விரும்பலை, ஏன்னா இந்த புகழ் போய் உன்னோட மண்டையில் ஏறிடக்கூடாது. நீ இது போல் எப்போவுமே இனிமையானவனாக இருக்கணும். வாழ்க்கையில் ரஜினி சாரை பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் என்ன உயரத்துக்கு போனாலும் அந்த பயம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ இது பண்ணலாமா வேணாமா, இது பண்ணலாமா வேணாமா, இது பண்ண அடுத்து என்ன ஆகிடும் அப்படின்னு வந்து அந்த நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற திமிர் எப்போவுமே அவர்கிட்ட இருக்காது. எவ்வளோ சின்னதாக இருந்தால் நான் உண்டான மரியாதை கொடுப்பேன். நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான். எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த பழைய தன்னுடைய நிழலை
தன்னுடைய வேரை மறக்காமல் இருக்கிற ஒரு நிலை இருக்குது. அது மாதிரி நீயும் எந்த உச்சத்துக்கு நிச்சயம் உச்சத்தை அடைய நீ எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த அதே பண்போடு இருக்க வேண்டியது தான் என்னுடைய வேண்டுகோள்.